உங்க மாமா உனக்கு பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷனை கிராண்டா ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கானே. ஏகப்பட்ட கார் நிக்குது. உள்ள இன்னும் கிராண்டா இருக்கும் அங்கிள். பெரிய சம்பந்தம் போல இருக்கு. பொண்ணு எப்படி இருக்குமோ என்னவோ. லட்சுமி கடாட்சத்தோட இருப்பா. வெரி வெரி குட். அதிர்ஷ்டசாலிங்கிறதுனால தான் அவனுக்கு கிடைச்சிருக்கு. ஆமாமா. Yeah, what a music. பப்புக்கு என்ன கூட்டு வந்தீங்க? டிஃபரண்டா இருக்கணும்ல, வாங்க போலாம். ஏண்டா உலகத்துல புத்தி இருக்கிற எவனாவது இந்த மாதிரி இடத்துல பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷன் வைப்பானடா? அதனால தான் ஐயா இங்க ஏற்பாடு பண்ணிருக்காரு. டேய் காமராஜ், நீ என்ன வேணாலும் சொல்லடா. இந்த பொண்ணு பாக்குறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நோ ஃபீலிங். பொண்ணு பாக்குறது உனக்கு இல்ல. ஏண்டா மதன், காமராஜ் லவ் பண்ற பொண்ணு உனக்கு தெரியுமா? எனக்கு மட்டும் இல்ல டாடி, இந்த சிட்டில இருக்கிற எல்லா பசங்களுக்குமே இவனுக்கு வரப்போற பொண்டாட்டியும் ரொம்ப தெரியும். அவ்வளவு ஃபேமஸா? வெறும் ஃபேமஸ் இல்ல, ஃபேமஸோ ஃபேமஸ். அப்ப பப்ளிக் ஃபிகர் போல இருக்கு. அம்மா என் லவ் கெடுத்துருவான் போல இருக்கு. ஜூலி, where are you? உனக்கு வரப்போற அத்தையும் மாமாவும் இதே பப்ல உனக்காக வெயிட்டிங். இந்த பொண்ணு தான் ஐயா பார்த்திருக்கிற பொண்ணு. இந்த பொண்ணா? அது முகத்துல லட்சுமி கடாட்சம் தாண்டவ மாடல. ஆடுது ஆடுது. சாதா லட்சுமி இல்ல, ஜோதி லட்சுமி ஆடுது. ஐயா ஐயா, ஐ ஐ ஐ ஐ. ஹலோ. Hi. Hi, follow me. Follow. Yeah. This is Mavanar, that is Mamia. Hi. அங்கிள், உங்க மருமக கிட்ட ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க. என்னத்த கேக்குறது? அது கன்றாவியா இருக்கு. நான் கேட்க மாட்டேன். ஏய், நீ சும்மா இரு, நான் கேட்டுக்கிறேன். அம்மா அம்மா, காமராஜ் உனக்கு ரொம்ப பிடிக்குமா? Oh, I love him Thank so you much. very much. Hi. டாடி, உங்க மருமகளோட பேசிட்டு இருங்க, இதோ போயிட்டு வந்துறேன். மருமக. Hi. ஹாய் பேபி. வா நம்ம அங்க போய் டான்ஸ் ஆடலாம். Okay. ஏமா, கல்யாணத்துக்கு அப்புறம் அமெரிக்காக்கு வந்து வேலைக்கு போவல்ல? சீச்சி, நான் எதுக்கு வேலைக்கெல்லாம் போகணும்? உங்களோட அமெரிக்காக்கு வந்து உங்க பையனும் நானும் பார், டிஸ்கோதேக், பப்புக்கெல்லாம் போய் ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ணணும். அட எங்க அப்பா, உன் ஃபியூச்சர் மேல உனக்கு எவ்வளவு அக்கறமா? என்ன ஆண்டி, என் ஹஸ்பண்ட் கிட்ட நிறைய பணம் இருக்கும்போது என்ஜாய் பண்றதுல என்ன தப்பு? ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, இதோ போயிட்டு நீ வந்துறேன். கொஞ்சம் நேரம் டான்ஸ் ஆடு. ஜூலி, ஓ உப்பியல என்ன பண்றானோ கொஞ்சம் கவனி. Hey yo, I'm ready to go, ready to go, ready to go, ready to go. Let my energy flow. யோ 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 யோ. யார் இந்த பொண்ணு? அது இந்த பார்ல கிளாஸ்மேட். கிழிஞ்சிடுச்சு. லவ் ஆமல லவ். இந்த உலகத்துல லவ் லவர்ஸ் எல்லாருமே பெஸ்ட். ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் உள்ள பிசிக்கல் அட்ராக்ஷனுக்கு லவ்னு ஒரு அழகான பேரை வச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏமாத்திக்கிறாங்க. அதுல இவனும் ஒருத்தன். I don't believe this love. பாத்தியா, அவனை பார்த்தாவது திருந்து. இன்னொரு தடவை லவ்வுக்கு இவனு எங்களை அமெரிக்கால இருந்து வரவழைச்ச கொண்டு போட்டுருவேன். இதோ பாரு, உன் விருப்பப்படி எல்லாம் நடக்க முடியாது. உன் கல்யாணத்தை நாங்க நடத்துவோம், இல்ல உன் மாமா நடத்துவோம். நடுவுல இவர் எதுக்கு? ஊர்ல லவ் மேரேஜ் நடக்கலையா? என் மேரேஜ் ஏன் இஷ்டப்படி தான் நடக்கணும். இதான் ஃபைனல் டிசிஷனா? எஸ். இந்தா வச்சுக்க. இது எதுக்குப்பா? நாளைக்கு சொத்துல எங்க அப்பா சல்லி காசு கூட கொடுக்காம போயிட்டான்னு சொல்லக்கூடாது பாரு. நீங்க எனக்கு சொத்து கொடுக்கல, நானும் உங்க மருமகளை எப்படி வாழ்றது? பப்ல சமைச்சு சாப்பிடு. அம்மா யூ டூ. பவானி, இவங்களோட நமக்கு என்ன ஃளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. இது அவ்வளவு தூரத்துல இருந்து வந்து பசங்களோட 10 நாள் கூட இல்லாம உடனே கிளம்பலாம்ங்கறீங்க. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. அவங்க பிசினஸ் விஷயமா கோவா போறாங்க. நாம இங்க இருந்து என்ன பிரயோஜனம்? வாங்க போலாம். வாங்க வாங்க. ஏர்போர்ட்டுக்கு வரது கூட டைம் இல்ல. Anyhow, I wish you happy journey. டேய் காமராஜ், இந்த வாட்டியாவது நம்ம கலாச்சாரத்துக்கு ஏத்த பொண்ணா பார்க்க முயற்சி பண்ணு. சரி ஓகே, நாங்க கிளம்புறோம். பை. ஓகே டாடி. ஜாக்கிரதையா. ஓகேமா. டிரைவர் சீக்கிரம் வண்டி எடுப்பா. பை பை. மாமா, கோவால பிகர்கள்லாம் சூப்பரா இருக்கும்ல. How much? 5,000. Skora. It's my rate. 200. What? That's my rate. Oh. அசிங்க போச்சுவா. Bloody stupid. சிப்பா. மாமா, வாழ்க்கையில ஒரு உருப்படியான வேலை செஞ்சிருக்க மாமா. என்னது இது? சும்மா இருந்தவரை கூட்டு வந்து சொர்க்கத்தை காட்டிட்டியே. ஓகே, இந்தியால இத்தனை பீச் இருக்கும்போது கோவா பீச் மட்டும் ஏன் ஃபேமஸ் ஆச்சு? சிவகாசி திருப்பாச்சி ரெண்டுத்திலே லாஸ்ட் எடுத்தேன். சிவகாசி திருப்பாச்சி சீல முடியுது. இந்த பீச் அதனால தான் ஃபேமஸ் ஆச்சு. மாமா,
இந்த கட்டைய பத்தியோ நாட்டு கட்ட மாதிரி இருக்கு. மாமா என்ன நாய பாக்குற மாதிரி பாக்குற? அதே மாதிரி தானே அலையிற. நீ எப்பவுமே இப்படிதான் என்கரேஜே பண்ண மாட்டேன். நான் அந்த சைடு போய் கோவாவை சுத்தி பார்த்து சிச்சி கோவா ஃபிகர்களை பார்த்து என்ஜாய் பண்ண போறேன். பாய் பாய். You are whitish, I am blackish. Stupid. Sorry, I am blind. I'm sorry. May I help you? With pleasure. பிளஸர்ல போற மாதிரியே இருக்கேன். Wow, what a beautiful place, yeah. Very handsome, sexy boys எல்லாம் இங்க இருக்காங்க. Hey, shut up, yeah. உனக்கு எப்பவுமே பசங்க ஞாபகம் தானா? Hi. Beautiful. ஏய், இருங்க வந்துடுறேன். Okay. हेलो, don't you have manners? Hey mister, क्या देख रहे हो? तुमको शर्म नहीं है क्या? அப்பா என்ன பாஷையில சொன்னா எனக்கு புரியும்னு தெரியலையே. தமிழே புரியும். ஒரு தமிழனா இருந்துகிட்டு ஒரு தமிழ் பொண்ணை இப்படி பாக்குறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல? தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இந்த பொண்ணுங்க இருந்தா ஓகேவா? ஏய் என்ன புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்பா? உன் பார்வை ரொம்ப அசிங்கமா இருக்கு. அசிங்கமா இல்லைங்க, கலையார்வத்தோட பாக்குறேன். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். நான் பார்த்தது உங்களே இல்ல, எக்ஸலென்ட்டா டிசைன் பண்ணிருக்கிற உங்க Dress. அடபாவி மறுபடியும் அங்கே பாக்குற? சீ, இந்த ஆம்பளைங்க இப்படிதான். ஒரு பொண்ணை பார்த்தா போதும் உங்க Dress சூப்பரா இருக்குன்னு சொல்ல வேண்டியது, அதுக்கப்புறம் அட்ரஸ் என்னன்னு கேட்க வேண்டியது. உங்களெல்லாம் பத்தி எனக்கு தெரியாதா என்ன? உன் சொந்த ஊர் ஆந்திராவா? இல்ல ஆக்ரா. யூ ஆர் வெரி ஹாட். வாட்? இது பாருங்க, நீங்க நினைச்சது கரெக்டா, நான் பார்த்ததும் கரெக்டா. சீ, கொஞ்சம் அங்க பாருங்க. கோவால பால்கோவா மாதிரி இத்தனை பொண்ணுங்க இருக்கும்போது ஆரம்பத்தோட இருக்கிற சப்பா பிகரை நாங்க பாக்குறது இல்ல. லடி சிவா. ஹலோ மேடம், கொஞ்சம் ஐஸ் வாட்டர் குடிங்க, ஹார்ட் கொஞ்சம் கூலா மாறும். போடா. என்னாச்சுன்னா டென்ஷனா இருக்க, எங்க போயிட்டு வந்த? ச்சே, லீவ் ஆல் தோஸ் திங்ஸ் யா. இதுக்கப்புறம் இங்க நம்ம வந்த வேலையில தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். எப்படியாவது ஆல் இந்தியா ஃபேஷன் காம்படிஷன்ல நமக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கணும். வாங்க போலாம். ஓகே, வா போலாம். Careful, careful, careful. Slowly. வாங்க. Slow. Sit down here. Cool, baby, cool. Okay. So sweet. Thank you. நீங்க மெட்ராஸா? Oh, எப்படி தெரியும்? இந்த கோவால பொண்ணுங்க பின்னாடி யாராவது சொல்ல ஊத்திட்டு சுத்தினா டெஃபினட்டா அவங்க மெட்ராஸ் தான். ப்ளீஸ் என்ன அந்த இடத்துக்கு கொஞ்சம் அழைச்சிட்டு போறீங்களா? அங்க இல்ல, எங்க வேணாலும் அழைச்சிட்டு போவேன். You're so great. சமானியா? நீங்க என்ன பண்றீங்க டார்லிங்? நான் ரொம்ப ஃபேமஸான போட்டோகிராஃபர். யூ டோன்ட் நோ? நோ ப்ளீஸ் உங்களோட என்னையும் நீங்க மெட்ராஸ் அழைச்சிட்டு போங்க ப்ளீஸ். கண்டிப்பா. அங்க நாம தேவதாச நாய்க்குட்டிய மாதிரி சேர்ந்தே இருப்போம். ஓகே? தேவதாசன் நாய்க்குட்டியா? அதான் ட்ரூத். தேவதாசு பார்வதியும் பாதியிலே பிரிஞ்சு போயிட்டாங்க. ஆனா தேவதாசு நாய்க்குட்டியும் தான் கடைசி வரைக்கும் சேர்ந்திருந்தாங்க. நம்மளும் அதே மாதிரி சேர்ந்து இருக்கணும்னு ஒரு டெம்பிள சொல்லிட்டேன். Oh my god, you're so intelligent. சாவா. ஆமாண்டா, வாடா. ஓ, இந்த டாவா. இனிமே இந்த உலகத்துல யாராலையும் நம்மள பிரிக்க முடியாது. இந்த போத்திக்கோ. உட்காரு. வந்ததே இலக்கு வந்ததே. சீக்கிரம் போ, அவனை பிடிச்சவனா ஓட்டுற. சீக்கிரடா.
தண்ணி ராசி கொஞ்சம் யோசி சுகவாசி கண்ணி கதைகளை பேசி நெஞ்சுக்குள் கதைகளை வீசி உயிர்க்குள் பெடப்பூசி உயிருக்குள் பெடம்ராசி காதல் மார்க்கெட் எந்தன் டார்கெட் எட்டி பாரடி லுக்கு ஜாலி லவ் டாலி லைஃப் கோலி நைசா தாலி கட்டு வேடி ராசி தண்ணி ராசி கொஞ்சம் யோசி சுகவாசி கண்பட்ட காதல் பிச்சு கொண்டா கை வச்ச ஆசை பத்தி கொண்டா நீ வச்ச டேஸ்ட் ஏறி கொண்டா நாளமோகம் பாடப்படுத்துண்டா ரசிகளாகவே மாறி ரசகுல்லாவிடம் பேசி அடிகட்டில் ஒத்திகராட்டம் போறேன் வாடி காமந்திரிலே ஏறி இடை கவரும் ரகசியம் கூறி நான் சின்ன முத்திரை தீண்ட போறேன் கோடம்பாக்கம் ராஜா நீ கொடுக்கிறாரில் ரோஜா அதெல்லாம் ஒற்றி ஆட்டம் போடலாம் ராசி தண்ணி ராசி காம தலைநகரம் என் கையில் பூமி தினம் நகரும் என் முன்னார்மை தினமதிரும் நாளாட்டம் போட தோட பக்கம் பதரும் கண்களுக்கு சுந்தரை தேடி அழகனுக்கும் சுந்தரன் தேடி இரண்டில் ஒன்று பார்க்க போற நாளே உச்சி முட்டதை தாக்கு நீ பௌடி என்னுடன் லாக்கு நீ கத்தி கப்பலை சுத்தி பார்க்கலாமா நீ வயல போற பியூட்டி அடிவையல் கொண்டு மஜா செய்யவா ராசி கன்னி ராசி கொஞ்சம் யோசி நீ சுகவாசி என் லவ்வரை என்ன கூட்டிட்டு போடுற. இப்ப நான் உன்னை போட்டோ தாண்டா எடுத்தேன். கண்டிப்பா நாளைக்கு ரிவால்வர் கொண்டு வர்றேன். உன்னை கண்ட துண்டமா வெட்டி கடல்ல வீசி உன்னை உயிரோட கொளுத்தல என் பேரை மாத்திக்கிறேன்டா. இது காமராஜ் ஏன் இன்னும் வரல? என்ன மாதிரியே வண்டியே நல்லா ஓட்டுறேன். எப்பவுமே இந்த மாதிரி நல்ல டைம்ல தான் போன் நான்சென்ஸ் மாதிரி அடிக்கும். ஐயோ என் மாமா. என்ன மாமா எங்க இருக்க? அத கேட்க வேண்டியது நானு. நீ எங்கடா இருக்க? ரூம்ல ரொம்ப போர் அடிச்சுதா, அதான் பப்புக்கு போறேன் டான்ஸ் ஆட. பப்புக்கா? தனியாவே போறியா? நான் ஏன் தனியா போறேன், என் ஃப்ரெண்டு கூட வரா. உன் கூட வராளா? அப்ப பொண்ணா? சோபா உனக்கு ஓவரா வயசாயிடுச்சு மாமா, அதான் தமிழ் வார்த்தைகளை கூட மறந்துட்டேன். கூட்டிட்டு போறான்னு சொன்னா பொம்பளை தானே. டேய், இப்பலாம் ஆம்பளைங்க கூட ஆபரேஷன் பண்ணி பொம்பளையா மாறிக்கிறாங்களாம். எதுக்கும் கொஞ்சம் செக் பண்ணிக்க. எந்த பிகர் மேல சந்தேகம் போடுறதா? நோ 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 நோ, கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் மாமா, பொண்ணுதான். டேய், எனக்கு அர்ஜென்ட்டா கார் வேணும், உடனே கிளம்பி வா. ஹலோ 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 ஹலோ, சரியா கேக்கல. நீ பம்புக்கு வந்து கார் எடுத்துட்டு போ மாமா, இங்க டிராபிக் ஓவரா இருக்குது. சரியா கேக்கல. டாடா பை பை, see you. All lines are busy. Please try after some time, especially in roaming. Don't try again. ச்சே, இந்த லூசு பையனுக்கு பதில் ஒரு நாயை கூட்டிட்டு வந்திருக்கோம்.
Please listen to me. My friend is inside. Only couple entries, sir. Hey, my friend is inside, yeah? Please join us, sir. Hey, I have to take my car keys. Only couple entries, you can go, please. Please. இப்ப கவனி. Excuse me. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு போய் சொல்லி உன்னை உள்ள அழைச்சிட்டு போனா அதானே? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. என் மாமங்காரன் உள்ள இருக்கான். அவன்கிட்ட என் கார் சாவி இருக்கு. இவன் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாம என்ன உள்ள அனுப்ப மாட்டேன்றான். நீங்க கேர்ள் ஃப்ரெண்டா வந்தீங்கன்னா ஹலோ, என்ன பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ கூப்பிட்டா நான் வந்துடணுமா? வேற யாரையாவது பாத்துக்கோ. அதெல்லாம் தான் உனக்கு பழகி போன விஷயமாச்சே. இப்பதான் எனக்கு புரியுது. நான் ஒன்னும் அங்க வேணும்னே பாக்கல. எது சொல்றீங்க? அது என்ன நடந்ததுன்னா நேத்து நான் தொப்புள். ஏய், என்ன பேசுற? சாரிங்க, பீச்ன்றதுக்கு தொப்புள்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னா பீச்ல ஏய், போதும் நிறுத்து. இப்ப நான் உன்னை உள்ள அழைச்சிட்டு போனா அதானே? போ. வா. இதான் நீ சொன்ன ஐட்டமா? என்ன மாமா நம்ம ஐட்டம்ன்ட்ட? ஷீ இஸ் மந்திரா மை லவ். இந்த ஐட்டம் யாரு ஊவாளா? Idiot. அப்படியே என்னையா? அத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. எங்க? வேற எங்க? வெளிய தான். கார் சார். சரி, ஓகே. அவர் யாரு? என் மாமன். அவனுக்கு இதெல்லாம் பிடிக்காது. நீ எதை பத்திலாம் கவலைப்படக்கூடாது. Come on, let's enjoy. எனக்கு வேற பிடிக்கல. முதல்ல கிளம்புவோம். அப்ப சரி, வேற பக்கம் போலாம். Come on. Excuse me. Leave me. Good evening, everybody. Welcome to All India Students Fashion Designing Competitions 2008. Now, I will introduce the judge, Mr. Matthew, Principal, Asian Institute of Fashion Technology from Philippines. Now, I request Mrs. Kavita Saxena to please come on to the dais. கண்டிப்பா இந்த வருஷம் அவார்ட் நமக்கு தான் கிடைக்கும்ங்கற நம்பிக்கை எனக்கு இருக்கு. The gold medalist in fashion technology from Wisconsin University, Mr. Madan from Tamil Nadu. தமிழ்நாட்டுல இருந்தா யாரா இருக்கும்? மதன் இவன் தானா? நைஸ் டு மீட் யூ. அர்ச்சனா, உன்னை பப்பு கூட்டு போனவன். ப்ளீஸ் பி சீட்டட் சார். Thank you. வெல்கம். நீ இந்த ஃபேஷன் பெரேட நல்லா கவனமா பார்க்கணும். எதுக்குப்பா? எக்ஸ்பீரியன்ஸ்க்காக. உன்னை ஃபியூச்சர்ல நான் இன்டர்நேஷனல் மாடல் ஆக்க போறேன்ல. Next participants from Bangalore.
$1 or 2. The sweetest pleasure is me. I don't know why, but I love to see you cry. I don't know why, it just makes me feel. Now the last participant of the show, Smile, please. Prantal Khan. Now I request Mr. Madan to please come onto the dais and announce the winner. நோ ஹோப்ஸ். கண்டிப்பா நமக்கு பிரைஸ் கொடுக்க போறது இல்ல. அந்த விஷயம் எனக்கு அவனை பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு. Now I take the pleasure to announce the winner. Winner is Miss Archana from Tamil Nadu. கங்க்ராச்சுலேஷன். கமான்யா. உங்களுக்கு எனக்கு ஒரே ஊர்ல செஞ்சடிச்சுக்க வேண்டியதானே? தேவையில்லை, பல்ல தேய்ச்சாலே போதும். ஓகே பாய். Congratulations. Thank you so much. Photo please. Excuse me, sir. I'm extremely sorry, sir. Hey, take it easy. Archana யாருன்னு அப்ப உங்களுக்கு தெரியாதுல்ல? அப்ப நீங்களே சொல்லிருக்கலாம்ல சார். சொன்னா உங்க திட்ட வாங்கிருக்க முடியாது. நிஜமாவா சொல்றீங்க? From now onwards, we are friends. Thank you, sir. Thank you so much. Oh, sir, if you don't mind, நானும் உங்களை மாதிரி ஒரு கிரேட் ஃபேஷன் டிசைனர் ஆகணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக உங்களை மாதிரி ஆளுங்களோட கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் சார். சார் வேண்டாம், just call me Madan. அர்ச்சனா, உங்ககிட்ட நிறைய கிரியேட்டிவிட்டி இருக்கு. This is my visiting card. Oh, சென்னைக்கு வந்தீங்கன்னா மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்க. thank you, Madan. ஹாய் மாமா. ஹாய். Hi. ஷீஸ் மந்திரா. Hello. Hey, இப்படி வா. என்ன? Just a minute, ஏய், please. அந்த பொண்ணு கூட ரொம்ப தூரம் போற மாதிரி இருக்கு. இல்ல மாமா, கோவால தான் இருக்கேன். சூப்பரா கம்பெனி கொடுக்குற தெரியுமா? ஷீஸ் வெரி ஸ்வீட் கேர்ள். பொண்ணுங்க முதல்ல ஹாய்னு சொல்லி ஸ்வீட்டா தான் ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் ஐ லவ் யூன்னு சொல்லி உன்னை குழியில தள்ளிடுவாங்க. Be careful with girls. Bye, அர்ச்சனா. Bye. இவன் ஒருத்தன், இவனுக்கு லவ்னா சுத்தமா பிடிக்காது. நீ வா, நாம போய் ஜாலியா இருக்கலாம். Hey, hi, Madan. ஹாய். நீங்களும் கிளம்புறீங்களா? பெட்ரோல் போட காமரா கார் எடுத்துட்டு போயிருக்கான். வந்த உடனே கிளம்பிடுவோம். Wow, car journey. I love it. Hey, நீ போய் லகேஜ் பஸ்ல வை. கிளம்பு. சீக்ரெட்டா பேசி ஏதாவது இருக்கா? Oh, shut up. கிளம்பு. Bye. பாய். அதுக்கிட்டும் கோவா எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? Oh, it's wonderful. அதோட உங்களை மாதிரி கிரேட் டிசைனரும் அறிமுகமா இருக்கீங்கல்ல. சேம் வித் மீ. ஹாய் மாமா. Hi, how are you? Hi. ஹாய். அந்த பொண்ணு எதுக்கு கூட்டி வந்து நமக்கு சென்ட் ஆஃப் கொடுக்கவா? நமக்கு இல்ல, உனக்கு. எனக்கா? அப்ப நீ கூட வரலையா? இன்னும் ஒரு 2 நாள் இங்க இருக்க சொல்லி மந்திரா என் ஹார்ட் டச் பண்ணி கேட்டுட்டா. நாங்க 2 பேரும் டீப்ல உள்ள இருக்கோம். முழுகி போயிட போறேன். யா, நீ போன உடனே நாங்க 2 பேரும் காதுல குதிச்சு முழுகிடுவோம். மாமா, நான் ஜெர்மனுக்கு போனாலும் எனக்கு இந்த மாதிரி இன்னொரு ஃபிகர் கிடைக்காது மாமா. இங்க பார், சத்தியமா சொல்றேன், இதான் என் லாஸ்ட் லவ். எல்லாம் கிடைக்காது. எப்ப பார்த்தாலும் லவ் லவர்ஸ். ஐ ஹேட் திஸ் லவ். Excuse me, I'll make a move, okay? Bye. Bye, Kamraj. Bye, Indra. டேய், இங்க வா. ஒரே நிமிஷம் இங்கே இரு, ஓடி போயிடாத. டேய், அப்ப என்ன மட்டும் தனியா கார் ஓட்டிட்டு போக சொல்றியா? ஆ. அந்த பொண்ணு யாரோ எதுவோ என்ன கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கோ யாருன்னா தெரியும்? இந்த ஃபிகர் எனக்கு கிடைச்சதால பொறாமப்படுறானோ? அந்த பொண்ணு நல்ல பொண்ணுப்பா, அந்த மாதிரிலாம் இருக்காது. கெட்டடாது கெட்டு போ. நீ வா, நான் சொல்றது கேளு மாமா. Hey, நீங்களா? நீங்களும் பஸ்ல தான் வர போறீங்களா? ஆமாங்க. நீங்க இங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, நான் அப்படியே இல்ல பரவாயில்ல, உட்காருங்க. தேங்க் யூ. அப்போ உங்க காரு மாமா, மாமாய், என்னடா? ஏசி பஸ்ல போறதை விட்டு இப்படி சப்பா பஸ்ல போறியா மாமா? பார், ஈவினிங் ஃளைட்ல போய்க்கலாம், பேசாம கீழே இறங்கி போ. இது பார், இது வரைக்கும் நீ பண்ண நியூசன்ஸ் போதும், கிளம்பு. ஒக்க மொக்க மாமாய், நீ இப்ப எதுக்கு பஸ்ல போறன்னு எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. என்ஜாய், நாங்க இங்க என்ஜாய். அச்சே போ. நீ இப்ப என்ன மாதிரி ஆயிட்ட பாத்தியா?
ஜின் ஜின் ஜிலேகிடி. இங்க இருந்து எஸ்கேப் ஆகி போறீங்களா? இந்த ஜேம்ஸ் கிட்ட இருந்து தப்ப முடியும்? பாரு. பாவங்க மாமா ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாரு. அவன் பண்ண வேலைக்கு நான் தான் ஹர்ட் ஆயிருக்கேன். என்னங்க, அந்த பொண்ணு 2 நாளைக்கு முன்னாடி தான் இங்க இன்ட்ரோடியூஸ் ஆச்சு. இப்ப அந்த பொண்ணை இழுத்துட்டு வந்து லவ்ங்கிறான். லவ்வாமா லவ்? லவ் பண்றதுக்கு 2 டேஸ் வேணாங்க, ஒரு லுக் போதும். ஐ டோன்ட் பிலீவ் இன் லவ். எனக்கு லவ்ங்கிற வார்த்தையே பிடிக்காது. ஐ ஹேட் இட். யூ நோ, இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு டிஃபைன் லவ், பட் வெரி ஈஸி டு ஃபால் இன் லவ். கண்டுபிடிக்கலாம் அப்புறம் எப்படிங்க அது காதலாகும்? ஆக்சுவலா லவ்ங்கிற வார்த்தைக்கு டிக்ஷனரியில என்ன அர்த்தம் தெரியுமா? ஹேவ் செக்ஷுவல் அட்டாச்மெண்ட் ஆர் பேஷன் பார்ட்னர் இருக்கு. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கு நடுவுல இருக்கிற பிசிக்கல் அட்ராக்ஷன் தான் லவ்ங்கிற பேர்ல சில பேரை ஏமாத்திக்கிட்டு இருக்கு. அவளை எதுக்கு நீங்க நானும் இப்பதான் மீட் பண்றோம், கிண்டல் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கும். இதை மட்டுமே வச்சு நமக்குள்ள லவ் வந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? முடியாது இல்ல. ஜஸ்ட் we are friends. You are really great மதன். ஒரு பொண்ணை பார்த்துட்டா போதும் லவ்னு பின்னாடி சுத்துற பசங்களை பத்தியும், லவ் பண்ணலனா பொண்ணுங்க மேல ஆசிட் ஊத்துற பசங்களை பத்தியும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல உங்களை மாதிரி ஒரு ஜென்டில்மேனை பாக்குறேன். I really appreciate you மதன். Thank you. புது ஸ்டைல்ல சார் பால் போட்ட உடனே நம்ம மேடம் க்ளீன் போல்ட் ஆயிட்டாங்க. சவத்துக்கு சுண்ணாம்பு அடிக்கிற மாதிரி நீ தினமும் லிப்ஸ்டிக் பூசிக்கிற. அதனால உதடு தேய்தே தவிர பாஸ் மயங்க மாட்டேங்கிறாரு. ஏன் மயங்க மாட்டாரு? இன்னைக்கு எப்படியாவது மதன ஐ லவ் யூ ரோசின்னு சொல்ல வைக்கிறேன் பாரு. உன்னை பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருக்கு ரோசி. மதனுக்கு லவ்னா பிடிக்காது, அதனால உங்ககிட்ட மயங்க மாட்டாரு. அதனால நான் சொல்ற மாதிரி உன் மேல ஆசைப்படுற என்ன மாதிரி ஒரு ஜென்டில்மேனை லவ் பண்ணு. எனக்கு தேவையானவன் ஜென்டில்மேன் இல்ல, ரிச் மேன். ஏதாவது பண்ணி மதன என் பக்கம் வர வைப்பேன் பாரு. அவனை லவ்ல விழ வைக்கிறதுக்குள்ள நீ எங்கேயாவது விழுந்து தொலைச்சிருவோட எனக்கு பயமா இருக்கு. ப்ளீஸ் கம். குட் மார்னிங். ஐயோ பாஸ் வந்துட்டாரு. குட் மார்னிங். வாவ், குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஹாய். ஹாய் மதன். ஹாய். How was your Goa trip? Oh great. By the by, she's Miss Archana. Hi. இன்னையில இருந்து நம்ம டிசைனிங் செக்ஷனுக்கு கிரியேட்டிவ் ஹெட். Hi, I am Funny. Funny? Funny Khan, manager of this office. He's very funny guy. அவ ஹெட்னா அப்பனா? டெய்லு பாஸ் நீ லவ்ல விழ வைக்க போறேன்னு சொன்னேன். ஆனா ஓம் பிளேஸ்ல பாஸ் இன்னொரு அள வச்சிட்டாரு. Shut up. Thank you. Same to you. அர்ச்சனா, நம்ம ஆபீஸ் எப்படி இருக்கு? So nice. உங்க ஆபீஸ் பாக்கும்போது உங்க டேஸ்ட் என்னன்னு தெரியும். Oh, thank you. You go to your seat. Thank you. ஹலோ மிஸ்டர் மதன், டிசைன்ஸ் கொடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு? முடிஞ்சதா இல்லையா? என்ன சார் ஒர்க் எப்போ முடிஞ்சது? அனுப்பிச்சிருக்க வேண்டியதானே? ஓகே, இன்னைக்கு தான் நான் கோவால இருந்து வந்தேன். மிஸ்டேக் எங்க இருக்குன்னு பார்த்து நான் உடனே அனுப்பி வைக்கிறேன். ஓகே, சாரி ஃபார் தி ட்ரபிள். பன்ராஜ் Coming sir. பாஸ் கூப்பிட்டாரு வா. கூப்பிட்டாரா? எதுக்கு? போனதானே தெரியும். ஆர்எஸ் பிரதர் போட்டோ செக்ஷன் ஏன் செய்யல? சார் அது போட்டோ செஷன் பண்ண சொல்லி காமராஜ் கிட்ட நாங்க எப்பயோ சொல்லியாச்சு. அவர் அதை பத்தி கவலைப்படாம உங்க கூட கோவா வந்துட்டாரு. உடனே அவனுக்கு ஃபோன் பண்ணு. ஹாய் ரோசி.
என்னடா நான் இன்னும் ஊருக்கு வரலன்னு வரி பண்றியா? எம்டி ஆர்எஸ் பிரதர் போட்டோ செஷனை என்ன செஞ்சேன்னு கேக்குறாரு. Welcome to South Central Railway Enquiry Counter. If you want to continue in English, press 1. ஆ? हिंदी में घोषणा के लिए 2 नंबर दबाइए. தமிழ்ல மேட்டர் அறியோ 3ஆம் நம்பரா முக்குங்கோ. முடிஞ்சா இதுக்கப்புறம் காலே பண்ணாதீங்க. ஆ? என்ன சொன்னா? அவன் சம்மந்தம் இல்லாம ஏதேதோ பேசிக்கிட்டே இருக்கான். Worst fellow. நல்ல லிப்ஸ்டிக் பூசிக்கிறது, மாடர்னா ட்ரெஸ் பண்ணிக்கிறது, இதுல உள்ள இன்ட்ரெஸ்ட் வேலையில காட்டுறது இல்ல. சின்ன சின்ன விஷயத்தை கூட கவலைப்படாம நீங்க இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க. சார் நீங்க சொல்றது தவிர 100% வேற எதுவுமே செய்யறது இல்ல சார். ஐ அம் ஸ்டில் பேச்சுலர் சார். நான் சொன்னது ரோசிய. அவங்க நீங்க சொன்னாலும் செய்யறது இல்ல சார். பாய மூடு. உங்களுக்கு இதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வார்னிங். இனிமே இந்த மாதிரி நடக்க கூடாது. எஸ் சார். அர்ஜென்ட்டா போட்டோ செஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார். அந்த பொண்ணு ஆபீஸ்ல கால் எடுத்து வச்சுது. ஓ சீட்டு கடியில பாம்பு வெடிச்சிடுச்சு. இப்ப புரியுதோ? ஓவர் ஸ்பீட்ல ஓட்டிக்கிட்டு போனா ஓவர்டேக் பண்றவன் அடிச்சு தூக்கிடுவான். So many words for the broken heart. It's hard to see in a criminal டேய் எப்போ வர போற தீபாவளிக்கு இப்பவே துப்பாக்கி வாங்கி வச்சிட்டாரு. சரியான காமெடிடா இது. பிரதர் பத்தி இருக்குதா? இது துப்பாக்கி இல்லடா, லைட்டர் போலக்குதுடா. உங்க ஊர்ல இதை லைட்டர்னு சொல்லுவாங்களா? அப்போ இது லைட்டர் இல்லையா? பொம்மை துப்பாக்கியா? பொம்மை துப்பாக்கிடா. பொம்மை துப்பாக்கிடா. பொம்மையா ஒரிஜினலான்னு புரிஞ்சது இல்ல. பரதேஷ் வாங்க கேர்ள்ஸ், ரொம்ப முக்கியமான ஆடுக்காக தான் உங்களை எல்லாம் கூட்டு வந்திருக்கேன். ஓகே சார், நீங்க ஒரு மாடல் தானே கேட்டீங்க. நான் 4 சூப்பர் ஹைடெக் மாடல்ஸ் கொண்டு வந்திருக்கேன். எப்படி சார் இருக்காங்க? மிஸ்டர் ஃபன்னி. எஸ் சார். உங்களுக்கு கொஞ்சமாவது காமன் சென்ஸ் இருக்கா? ஓ இருக்கே. என்னத்த இருக்கு? நமக்கு தேவை லிப்ஸ்டிக் பூசிக்கிட்டு மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்க பொண்ணு இல்ல. ட்ரெடிஷனலா இருக்கிற பொண்ணு தான் தேவை. அது இல்ல All of you சார். go. நீங்க எதிர்பார்க்கிற மாடல் வேணும்னா இப்ப கஷ்டம் சார். சிட்டில 6 ஃபேஷன் ஷோ நடக்குது. எல்லா மாடல்ஸும் அங்க பிஸியா இருக்காங்க. எனிவே எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க சார். You can go. என்ன மன்னிச்சிடுங்க சார். அர்ச்சனா, if you don't mind, உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? யா? நீ ஏன் மாடலை ட்ரை பண்ணக்கூடாது? நானா? I'm not a model, Madan. I'm just a designer. I know. ஆனா நான் ஒரு பொண்ணுகிட்ட எதிர்பார்க்கிற தமிழ் கலாச்சாரம் உங்ககிட்ட இருக்கு. நான் பண்ணிருக்கிற டிசைனுக்கு நீ மாடலா இருந்தீனா அது கம்பெனிக்கு பிளஸ்ஸா இருக்கும். நோ டைம் ஃபார் அஸ். இது என் மான பிரச்சனை. ப்ளீஸ் அர்ச்சனா, ப்ளீஸ். Okay, Madan. You're my boss. Just order me. நமக்கு நிஜமா பிளஸ்ஸா இருக்கும்னா கண்டிப்பா செய்றேன். தேங்க்யூ அர்ச்சனா. Okay, 5 minutes. I'll just change it. ஓகே. வாவ், பியூட்டிஃபுல். Thanks, Madan. புடவை ரொம்ப அழகா இருக்கு. வெரி நைஸ். கம், லெட்ஸ் ஸ்டார்ட். Yeah.
எக்ஸலண்ட். அப்படியே தமிழ் கல்ச்சர் தாண்டவம் ஆடுற மாதிரி எங்க ஆர்எஸ் பிரதர்ஸ்க்கு என்ன மாதிரி டிசைன் தேவையோ அதே மாதிரி எடுத்திருக்கீங்க. யூ ஆர் ரியலி கிரேட் மதன். தேங்க்யூ சார். ஆனா இந்த பெருமையெல்லாம் அர்ச்சனாக்கு தான். எப்பவும் தனியா வர்ற நீங்க இந்த தடவை ஒரு மாடலை கூட கூட்டிட்டு வரும்போதே நினைச்சேன், she must be someone very special to you. நோ சார், she is not a model. என் கம்பெனில கிரியேட்டிவ் ஹெட்டா இருக்கா. எனக்காக தான் மாடலா இருந்தா. You are a very lucky person. மதன், அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. Your taste is excellent. Thank you, சரி, sir. நான் கிளம்புறேன். ஓகே சார். சீக்கிரம் ஒரு குட் நியூஸ் சொல்லுங்க. பரமா. ஓகே சார். ஏய், என்ன சொன்னாரு? அர்ச்சனா, இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னது? கோவால மீட் பண்ணப்போ அழகு பிடிச்சிருந்தது. பேஷன் ஷோல உன் கிரியேட்டிவிட்டி பிடிச்சிருந்தது. என் கம்பெனில சேர்ந்தப்போ நீ எப்பவும் என் கூடவே இருக்கணும்னு தோணுச்சு. ஐ லவ் யூ அர்ச்சனா. ஐ லவ் யூ so much. மதன், உங்க வாயில இருந்து அந்த வார்த்தை லவ் லவர்ஸ்லாம் வேஸ்ட்னு சொன்னீங்க. அதெல்லாம் பிசிக்கல் அட்ராக்ஷன் சொன்னீங்களே. அப்போ உங்களுக்குள்ள இருந்த இந்த குவாலிட்டிஸ் தான் எனக்கு பிடிச்சிருந்தது. யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் மதன். ஹலோ மதன். ஹலோ, என்னாச்சு? இப்ப நான் உங்ககிட்ட ஏதாவது சொல்லணும். எதுவுமே சொல்லல மதன். என்னாச்சு சொல்லுங்க. அப்புறமா சொல்றேன்ப்பா. மாமா, happy birthday. Many happy returns of the day. தேங்க்ஸ் ரா. தேங்க் யூ வெரி மச். மாமா, என் மேல உனக்கு எதுவும் கோவம் இல்லல்ல? ச்சே, உன் மேல என்னடா கோவம்? என் பர்த்டே ஞாபகம் வச்சுக்கிட்டு கோவால இருந்து வந்திருக்க. எனக்கு உன தவிர யாரா இருக்கா? கோவால பார்த்தோம்னா டைரக்டா வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தியா? அது இல்ல மாமா. தேங்க் யூ. உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா? இது வரைக்கும் ஏதாவது ஒரு வேலையை ஒழுங்கா பண்ணிருக்கியா? ஆர்எஸ் பிரதர் போட்டோ செஷன் ஏன்டா பண்ணல? அதுக்கு சரியா மாடல் கிடைக்கணும்ல. மந்த்ரா அதுக்கு பெர்ஃபெக்ட்டா இருப்பான்னு தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். லுக், she is just like an international model, you know. How darling, நீ ரொம்ப தூரம் ஜர்னி பண்ணி டயர்டா இருப்ப. ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் ஃப்ளவர் ஆயிக்கோ. ஓகே, so sweet. இன்டர்நேஷனல் மாடல் என்கிட்ட கதவறியா? இந்த பொண்ணுகிட்ட கோவால கமிட் ஆயிட்டியா? ஓவரா இமேஜின் பண்ணாத. இது வரைக்கும் யாருக்கிட்டயும் கமிட் ஆகல. ஆனா இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டேன். எப்போ நீ பெரிய மன்மதன் நினைச்சா அவனை லவ் பண்ணல. உங்ககிட்ட இருக்கிற காரு பணம் ப்ரொஃபஷனா பார்த்துதான் அவன் உனக்கு பிரேக்கப் போட்டுருக்கா. நீ என்னடா நாய் மாதிரி பின்னாடி சுத்திட்டே இருக்க. ஏய், இது லவ் இல்லடா, ஜவ்வு. உடனே இந்த பொண்ணை கோவா அனுப்பி வை. மாமா, வாழ்க்கை இருந்தா பாதை இருக்கும், பூக்கள் இருந்தா வாசம் இருக்கும். ஒவ்வொரு நாய்க்கும் ஒரு லைட் கம்பா இருக்கும். அது வேறு, இது வேறு. அதே மாதிரி ஆம்பளைக்கு ஒரு பொம்பளை இருப்பா. அதுக்காக தான் மந்திரா என் கூட வந்திருக்கா. இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு பின்னாடி கேவலமான ஒரு கதை இருக்கும். அந்த கதையில நிறைய திருப்பம் இருக்கும். அனாவசியமா ப்ராப்ளத்தை மாட்டிக்க போற. அவளை அனுப்பி வை. ப்ராப்ளமா? அது எப்படி இருக்கும்? எங்கே அவள் என்றே மனம் தேடுதே ஆவலால் ஓடிவா. அங்கே வரும் என் பாடலை கேட்டதும் கண்களே பாடிவா. ஆக்சுவலா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சொல்றீங்களா? லவ் ஃபெயில் ஆயிடுச்சு. லவ் ஃபெயிலியரா? இவ்வளவு குள்ளமா இருக்கீங்க. உங்களை லவ் பண்ண அந்த பொண்ணு யாரு? அது வந்து மிஸ்டர் மிஸ்டர் இல்ல, ஜேம்ஸ். சாரி, மிஸ்டர் ஜேம்ஸ். யா, அந்த பொண்ணு பார்த்திருக்க வேண்டியது குள்ளமா உயரமாங்கிறது இல்ல, அவளுக்கு தேவையான மேட்டர் இருக்கா இல்லையாங்கிறது தான். அதுவும் இங்க. அப்போ என்கிட்ட மேட்டர் இல்லாம தான் என் டார்லிங் ஓடி போயிட்டாளா? ஹலோ, ஏன் சன்னை பார்த்து லுக் கூடுறீங்க? சேம் ஃபீலிங் அங்கேயே இருக்கா? ஃபிளாஷ்பேக் இருக்கா? ஆமா பிரதர், இந்த உலகத்துல அத்தனை பேருக்கு லவ் ஃபெயிலியர் இருக்கு, நம்மள மாதிரி. டேக் இட் ஈஸி. ஜஸ்ட் a minute. 1 minute. Excuse me. Smile please.
ட்ரெஸ் எனக்கு பப்ளிசிட்டி பிடிக்காது. என்னத்துக்கு வச்சுட்டீங்கன்னு உங்களுக்கு பப்ளிசிட்டி? இந்த ஸ்டுடியோல நான் ஒர்க்கரு பேர் வீர்ராஜ். இதை டெவலப் பண்ணி பிரிண்ட் போட்டு வை. சரி போட்டுடலாம். பேர் என்ன? ஜேம்ஸ். இவனை நான் எங்கேயோ சந்திச்சிருக்கேனே. வேலையில நீ பார்த்தாலும் இந்த போட்டோல இருக்கிற ஆளும் ஒண்ணுதான். ஓஹோ, அப்படின்னா 2 பேரும் பிரதர்ஸா? நீங்க இந்த ஊருக்கு புதுசா? இல்ல, இந்த ஊர் தான் எனக்கு புதுசு. புத்திசாலித்தனமா பேசுறத நினைப்பான். அடிச்சு நாக் அவுட் பண்ணு. டேய், நோ கன்ஃபியூஷன். ஸ்ட்ரைட்டா சொல்லு, who is he? ஜோக் அடிச்சதுக்கு எதுக்கு கண்ணெல்லாம்? ஜேம்ஸ் ஜோக்கனா கொஞ்சம் கூட பிடிக்காதடா. come on tell me, who is he? யார் சொல்லு. அது வந்து இவரோட பேரு ஜே ஸ்ரீனிவாசன். சினிமால சான்ஸுக்காக அலைஞ்சு அது கிடைக்காததுனால பிழைக்கிறதுக்காக இந்த ஸ்டுடியோவை வச்சுட்டாரு. ஆனா நடிப்பு மேல அவருக்கு இருக்கிற ஆர்வம் குறையாம இருக்க ஒரு புது வலையை எடுத்திருக்காரு. வெரி இன்ட்ரெஸ்டிங். கண்டினியூ. நடிகனுக்கு நடிப்பு தான் முக்கியம், சினிமா முக்கியம் இல்லன்னு முடிவெடுத்து வாழ்க்கை நடிகனாயிட்டாரு. இது வாழ்க்கையிலே நடிப்பானா? அவனும் மிஸ்டர் ஜேம்ஸ் அவருக்கு விகு வச்சுட்டா போதும், அது கேரக்டர்னு மறந்து போய் வாழ ஆரம்பிச்சிருவாரு. மறுபடியும் விக எடுத்துட்டீங்கன்னா நார்மல் மனுஷன் ஆயிடுவாரு. அவ்வளவுதான். ஓஹோ, இந்த பூமியில என்ன விட பைத்தியக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க போட்டுருக்கு. அதெல்லாம் போட்டு சீக்கிரம் பிரிண்ட் போட்டு போய் சொல்றேன். அட்வான்ஸ் வேணாம், நீங்களும் வச்சுக்கோங்க. நான் புள்ள குட்டிக்கார பழக்கணும். சும்மா சொல்லக்கூடாது. ரொம்ப பிரமாதமா ஆக்ட் பண்ணுங்க. எங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு கொடுங்க, நாங்க கிளம்புறோம். என்னம்மா பணம் ஆக்டிங்னு சொல்றீங்க? காதலி ஓடி போன சோகத்தில் இருக்கிற என்ன பார்த்தா நடிக்கிற மாதிரியா தெரியுது. டேய், விக் இருக்கிற வரைக்கும் நம்ம சொல்றதெல்லாம் கேட்க மாட்டான். எட்ரா விக்க. நானும் இது ஒண்ணு. ராஜு சொல்லுங்க. என்னத்துக்குடா காலையில கடவாசல் இத்தனை பேரு? நீங்க தானே இவ்வளவு நேரம் கூட்டுனீங்க. அடிச்சி வாய மூடு. காலையில கொஞ்சம் வெளியில வேலையா போயிட்டு வரதுக்குள்ள ஸ்டுடியோவையே இழுத்து மூடிடுவோம் போல இருக்கு. அங்க ஏவிஎம் ஸ்டுடியோ பார்த்தல எவ்வளவு அழகா இருக்கு. அது சினிமா ஸ்டுடியோ, இது போட்டோ ஸ்டுடியோ. எதையும் அதையும் கம்பேர் பண்ணீங்கன்னா அதுக்கு கேவலம். ராஜேஷ், இவங்க எல்லாம் முதல்ல அனுப்பி வை. You are too hearty. காமு இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். அப்புறம் பண்ணா த்ரில் இருக்காது. நோ வே. காமு, நம்ம கல்யாணம் எப்போ காமு? அது தெரிஞ்சா நான் ஏன் சும்மா உட்கார்ந்துருக்கேன்? நமக்கு கல்யாணம் நடக்கணும்னா முதல்ல என் மாமா ஒத்துக்கணுமே. நம்ம கல்யாணம் பண்றது நம்ம இஷ்டம். இந்த சைடுல உங்க மாமா எதுக்கு? உனக்கு என் மேல இருக்கிற நம்பிக்கை என் பேரண்ட்ஸுக்கு என் மேல இல்ல. அதுக்குதான் என் வாழ்க்கையை தூக்கி என் மாமக்கார கையில கொடுத்துட்டாங்க. அவரு ஓகே சொன்னாதான் நம்ம கல்யாணம். சுத்தம். நீ டென்ஷன் ஆகாத பேபி. இன்னைக்கு அந்த மாமனோட பர்த்டேல, அதனால சந்தோஷத்துல இருப்பான். இத சாக்கா வச்சு கிராண்ட் பார்ட்டி கொடுத்து அப்ப நம்ம லவ் டாபிக்க ஓபன் பண்றேன். ஹலோ. ஓய் மாமா. டேய், உனக்கு எதுக்கு செல்போன்? அங்கிருந்து மெதுவா பேசு, எனக்கு கேக்குது. இன்னைக்கு உன்னோட பர்த்டே வாச்சே, அதனால கிராண்ட் பார்ட்டி கொடுக்க போறேன். ஐம் சாரிடா, நான் ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனோட மீட்டிங்ல இருக்கேன், வர முடியாது. போன வை. என் மாமங்கார அர்ச்சனா, இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். எதுக்கு? என் பேரண்ட்ஸ் மாதிரி எப்போ என்னை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கிற உன் கூட இருக்கிறதுக்கு. நான் சொல்லாமலே என் பர்த்டேவை தெரிஞ்சுக்கிட்டு நீ ட்ரீட் கொடுக்கறது எனக்கு த்ரில்லிங்கா இருக்கு. இட்ஸ் மை ப்ளஷர் மதன். கேக் ரெடியா? 2 minutes ரெடி ஆயிடு மேடம். Loves me, loves me not. Loves me, loves me not. Loves me, loves me not. வந்து உட்கார்ந்து புடி போட்டுக்கிட்டே இருக்க. உன் கண்ணுக்கு என்ன புடுங்குற மாதிரி இருக்காடா? அப்ப இதுக்கு பேர் என்னவா? இப்படி புடுங்குறதுல தான் என் வாழ்க்கை என்னன்னு தெரிய போகுது. அது அப்படியே இப்ப நீ ஏன் நல்லா பாரு. Loves me, loves me not. Loves me, loves me not. Loves me, loves me not. இதாட்ட எத்தனை தடவை புடுங்கினாலும் என் ஒய்ஃப் என்ன லவ்ஸ் மீ நாட்னே வருது. ஐயோ, ஏன்டா ஒரே டே சிரிக்கிற? உங்களை தானே இருக்கு. புடுங்கி போடுறத திருப்பி போட்டீங்கன்னா உன லவ் பண்றதா தான் வரும். அட்லீஸ்ட் மன திருப்தியாவது கிடைக்கும்ல. இந்த ரியாக்ஷன் இருக்கு. உன்னை பெரிய இன்டெலிஜென்ட்னு நினைக்கிறல்ல? இல்லையா பின்ன? இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டா? இது ஒரிஜினலுங்கிறது தெரியும். ஓ ஊர் ஏர்வாடைங்கிறது. வாட் எ கெஸ். அது எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொல்லு. ஓ முகர கட்டையில தெரியுது. பைத்தியக்கார பயல. என்னமா பெரிய கேள்வி கேட்டானா நான் பதில் சொல்றேன். எல்லாம் என் நேரம். அர்ச்சனா, என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் தனியா பர்த்டேவை கொண்டாடுறேன். வாட் மதன், நான் கூட இருக்கேன்ல. Of course. நாங்க ரெகுலரா இங்க தான் வருவோம். நாங்க தான் கிங். என் பவரை உனக்கு காட்டுறவா? வா இப்படி உட்காரு. இங்க நான் சொல்றது தான் நடக்கும். எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்த டேபிள் ரிசர்வ் பண்ணிட்டாங்க, நீங்க அங்க போய் பாருங்க.
இங்க உனக்கு எல்லாரையும் தெரியும்னா? இவன் ஒருத்தனை தெரியாது. நியூ அப்பாயின்மெண்ட் போல இருக்கு. வா போலாம். ஃபர்ஸ்ட் ஃபெலா. Hey, happy birthday. You live a long life. Thank you. No, 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 no. எனக்கு வேண்டாம். First birthday boyக்கு. அடப்பாவி டூப்பு மாமா. இதுதான் இன்டர்வியூவா? கோவால பிரைஸ் கொடுக்கற மாதிரி கொடுத்து அமிச்சிட்டு ஊட்டிங் கேக்க இங்க வந்தா சிட்டில பிள்ளையார் மாதிரி பேசிட்டு பார்க்குக்கு வந்து கிருஷ்ணன் ஆயிட வேண்டியது. நான் வரேன். ரெண்டுல ஒண்ணு கீச்சிடலாம். உங்க மாமா நம்மள இங்க பார்க்க கூடாது. அதனால நம்ம இங்க இருந்து கிளம்பி போயிடலாம். அதுக்கப்புறம் அவரை எப்படி டீல் பண்றதுன்னு உனக்கு சொல்றேன். எல்லாம் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். நீ வா. நான் சொல்றது கேளு. வேண்டாம் இப்போ உன்னால தப்பிக்கவே முடியாதுடா. வா, அமைதியா வா. அவங்க என்ன பேசுறாங்கன்னாவது கேட்கலாம். மாமா, எனக்கே துரோகமா? எங்க உன்னால அவர் தப்பிச்சாரு. ஓகே ஓகே. உங்க ஆபீஸ் இருக்கும்ல, அங்க போங்க. சூப்பர் ஐடியா. அங்க என் மாமனுக்கு வேட்டு வைக்கிறேன். போங்கடா போங்க. போங்கடா போங்க போங்க. போட்டு போடா போ. நீ எங்க போனாலும் தப்பிக்க முடியாது. ஓட்டுங்கடா, சீக்கிரம் ஓட்டுங்க. என்னடா ஓட்டுறீங்க? ஸ்பீடா போங்க. இன்னும் ஸ்பீடா போங்கடா. பொறுமையா தானே போறேன். ஏன் டென்ஷன் ஆகுற? ஏ போங்கடா, போயிட்டே இருங்க. எவன் தடுத்தாலும் கவலைப்படாதீங்க. ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருங்க. நான் இருக்கேன். டேய், 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 டேய். அம்மா. ஐயா, என்னாச்சுங்கய்யா? பல்பு படார்னு வெடிச்சிருச்சுடா. வெல்கம். ஆபீஸ் எப்படி இருக்கு? வாவ், இதான் என்னோட ஆபீஸா? உன்னதா? நானே உனக்கு சொந்தங்கிறப்ப உன் சொந்தம் எனக்கு தானே சொந்தம். நாட்டி. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ கோவால இருந்து பொண்ணுங்களை அழைச்சிட்டு வரதே வேலையா வச்சிருக்காங்க போல இருக்கு. ஹாய் சந்தியா, போட்டோஸ்லாம் வந்துச்சா? ஹலோ மிஸ்டர் காமராஜ், எப்படி இருக்கீங்க? சுமாரா இருக்கேன். யாரு இது புது ஐட்டம்? Shut up. She's my love. She's my would be. மந்திரா, இவர்தான் மணி. இந்த ஆபீஸ்க்கு இவர்தான் டைரக்டர். சாரி, மேனேஜர். We have to send it by today evening. ரோசி, she is an international model, you know. இவனே பெரிய இன்டர்நேஷனல் கேடி. இவன் இன்ட்ரோடியூஸ் பண்றானா நிச்சயமா இவனுக்கு மேலதான் இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பரா இருக்கல. ஹாய் காமராஜ். ஹாய் மந்த்ரா. ஹாய் அர்ச்சனா. டேய், கொஞ்சம் ரூமுக்கு வா. உங்களோட பர்சனலா பேசணும். அது நான் சொல்ல வேண்டிய டயலாக். நீங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருங்க. நாங்க மீட்டிங் முடிச்சிட்டு வந்து பார்க்கறோம். சோ டேய், அந்த பொண்ணு கோவா அனுப்ப சொன்னா ஆபீஸ் கூட்டி வந்திருக்க. நீ மட்டும் அர்ச்சனாவை கோவால இருந்து இங்க அழைச்சிட்டு வரலையா? அர்ச்சனா ஒரு கோவா இல்ல, பாண்டிச்சேரி. மந்திராக்கும் கோவா இல்ல, கடப்பா. என்னடா திருப்பி திருப்பி அதையே பேசிட்டு இருக்க? அர்ச்சனோட டேலண்ட பார்த்தா நம்ம ஆபீஸ்லயே வேலை கொடுத்திருக்க. ஐயோ, வேலையும் கொடுத்துட்டியா? அது ஓகே. பர்த்டே பார்ட்டி கொடுக்கறேன்னு சொன்னப்ப இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ல இருக்கேன்னு சொன்னியே, மீட்டிங் சக்சஸா? கிராண்ட் சக்சஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாமா, நீயும் என் ரூட்டுக்கு வந்துட்ட. காதல்ல விழுறதுங்கிறது தப்பான விஷயமே இல்ல. இட்ஸ் குவைட் காமன். என்ன காதல்ல விழுந்த? வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? அப்படின்னா அர்ச்சனாவுக்கு கோவால பிரைஸ் கொடுத்த, ஆபீஸ்ல ஜாப் கொடுத்த, இன்னைக்கு டேட்டிங்ல சீச்சி மீட்டிங்ல கேக் கொடுத்த, இதெல்லாம் லவ் இல்லாம வேற என்ன மாமா? அப்போ பார்ட்டில கலந்துக்கிட்டா மட்டும் அது லவ் ஆயிடுமா? ஆக்சுவலா எங்க ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்குது ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் தாங்கற. வை மாமா, எங்களை மேனேஜ் பண்றதுக்காக உன் லவ் டேமேஜ் பண்ணிக்கிற? மாமா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிற மாமா. அந்த மந்திராவே என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி உயிரை வாங்கிட்டு இருக்கா. நீ அர்ஜென்ட்டா நம்ம பேரண்ட்ஸ்க்கு அமெரிக்காவுக்கு ஃபோன் பண்ணி நீ அர்ச்சனா மேலயும் நான் மந்திரா மேலயும் லவ்ல இருக்கன்னு சொல்லிடு. எப்ப பார்த்தாலும் லவ் லவ்னு. அது தவிர வேற எதுவுமே தெரியாதா? விடப்படா. அது இல்ல மாமா. போடா வெளில. லவ். மாமா, உண்மையா சொல்ற, நீ அந்த அர்ச்சனாவை லவ் பண்ற?
அந்த பூங்காவில் என் ஜீவன் கொள்ளும் சில்வண்டு தொட்டது ஜில்லென்று சுட்டது செந்தேனும் சொட்டுது சொட்டுது அட்டுப்பாடு விட்டது தட்டுப்பாடு கிட்டது தண்ணி தீவு கொட்டுது கொட்டுது பரவல்லாத மோகம் கொள்கின்றதே இடரில்லாத வேகம் சாய்கின்றதே பொங்கி போட்ட பாலிலவில் நிலவென்று நானும் தொலைக்கிறேனா நோயின்றி நானும் உன் நினைவில் சிறு நூல் போல இழைக்கிறேனா ஜம் 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 என சொந்தம் ஜிவ் 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 என பந்தம் நெஞ்சுக்குள்ளே மோகம் அத மேலும் மேலும் ஏறும் சோனாய் நீ வந்தாய் உள்ளூரத்தை தந்தாய் என் ஜீவன் நீ வென்றாய் நீ வென்றாய் என் வார்த்தை நீ சொன்னாய் என் வாழ்க்கை நீ என்றாய் என்னுள்ளே நீ சென்றாய் ஏன் சென்றாய் என் நெஞ்சோடு வயசு ஒரு பூஜிக்கிறேன் உன் நிழலாக மாற நான் யாசிக்கிறேன் வானவீதி பாதையிலே பூ போல பாட அனுமதித்தாய் நீ தான வீண நல்லிசையே என் காதோடு நீ சொன்னாய் ஜம் 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 என சொந்தம் ஜிவ் 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 என பந்தம் நெஞ்சுக்குள்ளே மோகம் அத மேலும் மேலும் ஏறும் நீ வந்ததென்ன மனசோடு உன் கொஞ்சம் என்ன உசுரோடு உன் தீங்க என்ன அளவோடு உன் தேவை என்ன இரவோடு டார்லிங், என் வாழ்க்கை முழுக்க இப்படியே உன் கூடவே இருக்கணும்னு தோணுது. ஓ ஹனி எனக்கு என்னமோ மாறி இருக்கு ஆனா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அப்ப இத்தனை நாளா என்ன கண்டுக்காம இருந்தீங்க லூசு பையன், தெரிஞ்சுக்காமலே இருந்துட்டேன். அப்ப இப்ப என்ன தெரிஞ்சுக்கிட்டமா Love is so sweet, honey. ஏய், என்னது இது? சிப்போ என்னடா இவ்ளோ நேரம் என்னென்னமோ பண்ணிட்டு இப்ப என்னன்னு கேக்குற ஐ லவ் யூ மதன் ச்சே, இதான் ஊர்ல லவ்வா? இது லவ் இல்ல ஜவ்வு. மதன் இது வரைக்கும் உன்ன மாதிரி ஆளுங்களை பார்த்து தான் லவ் சீப்பா நினைச்சேன். ஆனா லவ்ங்கிறது எவ்வளவு அற்புதமான விஷயங்கிறது இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். ரோசி, இனிமே இந்த மாதிரி பிஹேவ் பண்ணாத. காதல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டியா? நான் யாருங்கறத உன்னை தெரிஞ்சுக்க வைக்கிறேன். வாட்? என்ன சடனா? முடியாது. சரி ஓகே வரேன். வரேன்னு சொன்னா வருவேன். ஓகே. எங்க வரேன்னு சொல்ற? ஃப்ரெண்ட்ஸ் கூட சினிமாக்கா? அப்படின்னா நானும் வரலாமா? இல்ல டாடி திடீர்னு பாண்டிச்சேரி வர சொல்லிட்டாரு. எடுத்து ஸ்பெஷல் என்ன பொண்ணு பார்க்க போறேன். பொண்ணு பார்க்கறாங்களா? அதுக்கே இவ்வளவு ஷாக்கு? அது இப்பதான் புதுசா வேலையில சேர்ந்தால, அதுக்குள்ள எதுக்கு பொண்ணு பார்த்த கல்யாணம்னு யோசிச்சு. அதெல்லாம் ரொம்ப யோசிக்காத. இது பார், மாமன் கல்யாணமும் பண்ணிக்க மாட்டான், இன்னொருத்தர பண்ணிக்கவும் விட மாட்டான். இவருக்கு மேரேஜ் மேலயோ லவ் மேலயோ அந்த அளவுக்கு நாலேஜ் கிடையாது. நான் ஆசீர்வாதம் பண்றேன், நீ ஊருக்கு போய் மேரேஜ் பண்ணிட்டு ஹனிமூனுக்கு மட்டும் கோவாக்கு போயிடு. எனிவே ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன். இதை முன்னிட்டு நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாருக்கும் கிராண்ட் பார்ட்டி. முக்கியமா எங்க மாமனுக்கு மூஞ்சிய பாரு மூர்க்குடா. என்ன முறைக்கிற? ஏதாவது சொல்லுமா? சொல்லிடு. அர்ச்சனா கிட்ட சொல்லிடு மாமா. அர்ச்சனா, அது அது எனக்கு லவ்ங்கிற வார்த்தையே பிடிக்காது. ஐ ஹேட் இட். ஜஸ்ட் we are friends. மதன் டைம் ஆயிடுச்சு, கார் வேற ஓட்டிட்டு போகணும். I'll make a move, yeah. Okay? Bye bye.
பாத்தியா அவன? இவன் அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்க மாட்டான். இப்ப அர்ச்சனாவை பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷன் தான் நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரே ஒரு ஆயுதம். அந்த ஆயுதத்தை வச்சு இந்த மாமனை சின்ன பின்ன படுத்தி ஐ லவ் யூ அர்ச்சனான்னு சொல்லி பொங்கி எழ வைக்க போறேன் பாரு. கான்ஸ்டபிள், இந்த கிரிமினலை வேக வச்சு உப்பு காரம் போட்டு பக்காவா டீப் ஃப்ரை பண்ணி என் குட்டி நாய்க்கு பிரேக்ஃபாஸ்டா வச்சிருங்க. டேக் ஹிம் அவே. ஐ சே டேக் ஹிம். எஸ் சார். ஓகே சார். விடுங்க. டோட்டலா டெரரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் இந்த லேப்டாப்ல கேதர் பண்ணனும். விடுங்க. ஏன்னா அவர் சொன்னா நீங்களும் கேரக்டர் மாறிடுவீங்களா? ஐயா சொன்ன செய்யாமா? செய்யலாம் செய்யலாம். சாயங்காலம் உங்களுக்கு பேட்டை யாரா கொடுப்பாங்க? ஒப்பாவா வருவாங்களா? தப்புன்ட்ட. சாரி போங்க. அது கம் ஆன் டார்லிங். இவன் தான் பைத்தியக்காரன் பார்த்தா வந்து சாரதுங்களா அதுக்கு மேல பைத்தியக்காரனுங்களா இருக்குது. ஹாய். ஹாய். ஃபுல்லா ஆஃபா. இங்க அது கூட கிடைக்கும். ஹாஃப் பிளாக் லேபிள். உனக்கு என்ன வேணும்? அச்சே, ஃபுல்னா ஃபுல் சைஸ் போட்டோ, ஹாஃப்னா ஹாஃப் சைஸ் போட்டோ. எங்களுக்கு ஒரு ஹாஃப் சைஸ் போட்டோ வேணும். இந்த அம்மாக்கு ஃபுல் சைஸ் பெட்டர். அப்பதான் தலைவர் தரையும். ஹலோ, இருக்கீங்க? நாங்க இங்க போட்டோ எடுக்க வரல. அதுக்கு வந்தீங்க. உங்ககிட்ட இருக்கிற போட்டோல ஒரு ஹேண்ட்ஸமான பையன் போட்டோ வேணும். கல்யாணம் பண்ணி வைக்க. கல்யாணமா? இப்பெல்லாம் கல்யாணத்தை ஸ்டுடியோல போட்டோ பார்த்தே முடிவு பண்ணுறீங்களா? சரி, எவருக்கு? உனக்கா? உனக்குனா ஒரு சாக்லேட் மாப்பிள்ளை போட்டோவை காட்டுறேன். எங்க? அதோ இருக்கா. என்னங்க, டெஃபினட்டா உங்களுக்கு பிடிக்கும். இவன் மாப்பிள்ள மாதிரி இல்ல, மண்லாரியில் அடிப்பட்ட தவளை மாதிரி இருக்கா. ரொம்ப திட்டாதீங்க. அது நான் தான். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஸ்டில் பேச்சுலர். ஜென்மத்துக்கு ஆகாது. உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுருவோம். உங்களுக்கு தேவை சாக்லேட் மாப்பிள்ளை. காட்டுறேன். ஆனா செலவு அதிகமாகும். எவ்வளவு நாளும் பரவாயில்ல. ஓகே. என்னங்க உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட் மாப்பிள்ளை? நம்ம மைக்கேல் லக்கி பழம். அதுதான் பெரிய சம்மந்தம் கிடைச்சிருக்கோம். அம்மா, இப்ப நம்ம டைரக்டா பிரிண்டிங் பிரஸ்க்கு போய் இவன் போட்டோ பக்கத்துல அர்ச்சனா போட்டோவை பேஸ்ட் பண்ணி ஒரு டம்மி வெட்டிங் கார்டை ரெடி பண்ணி அதை எங்க மாமா மூஞ்சில போட்டனா டென்ஷன்ல மண்டை வெடிச்சு போய் என் கால்ல விழுந்து அர்ச்சனா லவ் பண்றேன்னு ஒத்துவாரு. தேங்க் யூ டார்லிங். இதுதான் மார்க்கெட் பிரச்சனை போல இருக்கு. நாம இங்க இருந்து போயிடுவோம். பட்ட பகல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல ஃபயரிங்கா? நோ. சீக்கிரம் எடு. இவன் துப்பாக்கியோட இவ்வளவு தைரியமா நிக்கிறான்னா கன்ஃபார்மா இவன் தான் பின் லேடனோட அசிஸ்டன்ட் ஆகியிருப்பான். Catch him. அவன் தப்பிக்க கூடாது. கம் ஆன், ஸ்பீடா போ. ஸ்பீடா போடுனா கியரை மாத்தமா இல்ல கிளட்ச் அமுக்கணுமா? ஏன்டா அமுக்கணும்? பெடல மிதிக்கணும். பெடலா? அது ரிக்ஷால தான் இருக்கும். ஓ ஆமால. டேய், உனக்கு டிரைவிங் தெரியாதா? சார், நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட். எனக்கு ஆக்டிங் தெரியும், டிரைவிங் தெரியாது. அடங்குய்யால, கெட் அவுட் அண்ட் சிட் பேக். அவன் தப்பிக்க கூடாது. லைசென்ஸ் இருக்கிறவன் முன்னாடி வா. அவனை விரட்டி பிடிக்கணும். கம் ஆன், கம் ஆன். இது ஒரிஜினல் குண்டு. நம்ம கிட்ட இருக்கிறது டூப்ளிகேட் துப்பாக்கி. இந்த ஆளு எப்படி அந்த பிச்சோட சமாளிக்க போறான்னு தெரியலையே. வாயா, புல்லட் வேலை வச்சிடாத. சீக்கிரம் போடா. உள்ள வண்டிய போடா போடா. ஃபயர் ஃபயர்ரா. பத்தி பெட்டி கொடுங்க. பாவிங்களா, பீடிக்கான ஃபயர் கட்ட. அவனை சுடுங்கடா. ஓ ஓகே. கம் ஆன், ஷூட். டிஷு 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 டிஷு. சபாஷ். ஏய், வேகமா போடா. பின்னாடி போலீஸ் துரத்துறாங்க. வாயடா. சுடுங்கடா. சரியா புரிய வச்சு சுடுங்கடா. போலீஸ்க்கு இந்த தீவிரவாத விஷயம் தெரிஞ்சு போச்சு போல இருக்கு. உடனே நம்ம இங்க தப்பிச்சானோம். இவனும் ஒருத்தன் ஓடுறான். இவனை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்க. எனக்கு என்னமோ கன்ஃபியூஷனா இருக்கு. இவன் தானே அவன்? ஏய், நில்றா நில்றா. வண்டி விட்டு இறங்குடா. நில்றா வண்டியை. நில்றா வண்டியை. ஏய், நில்றா. ஜீப் நிறுத்து. ஸ்டாப். ஹெல்மெட்டுங்கடா. ஹெல்மெட் இல்லாம எப்படி ஆட்டோல வருவேன்? நோ டிஸ்கஷன். அதெல்லாம் அப்புறம். ஏய், முதல்ல இந்த தீவிரவாதிய ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போங்க. அழைச்சிட்டு போய் எந்த ட்ரெயின் டிக்கெட் எடுக்க? ரயில்வே ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போக சொன்னேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போ. Thank you, sir. எடுத்துட்டு போங்க, எடுத்துட்டு போங்க. கீழே போட்டுக்காதீங்க. ஏற்கனவே பஞ்சரு. ஆமா. இப்போ என்ன செய்யறதா இருக்கீங்க சார்? உனக்கு 3rd டிகிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறேன்.
நான் 10th பாஸ் பண்ணல சார். எனக்கு எப்படி சார் டிகிரி எல்லாம் கொடுப்பீங்க? Shut up! என்னோட ஸ்டேஷனையே ஷூட் பண்ணிட்டு என்கிட்ட ஜோக் அடிக்கிறியா? காட்டண்டா. I'm sorry. தேர்ட் டிகிரி என்னன்னு உனக்கு காட்டுறேன். என்ன சார் இது அராஜகமா இருக்கு? சார் காதுல பாம்பு வச்ச மாதிரி இருக்கு சார். விட்டுருங்க சார், உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். சுடுவியா? சுடுவியா? சுடுறா. சார் அவர் நம்ம கஸ்டமர் நடிக்கும் போது எமோஷனை கொஞ்சம் குறைச்சுக்கிட்டு நாட்டிங்க. ரொம்ப தேங்க்ஸ் பிரதரே. ரொம்ப பிரமாதமா நடிச்சீங்க. நடிச்சனா? எஸ். இத்தனை வருஷத்துல எனக்கு ஈக்குவலா நடிச்சது நீங்க ஒருத்தர் தான் சார். டேய் பிரதருக்கு சில்லுன்னு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடு. வாங்கிடுவோம். பிரதர் நீ திருட நான் போலீஸ், திருடன் போலீஸ் அப்படி ஒரு டைட்டில் வச்சு படம் எடுத்தான்னு வச்சுக்கோங்க, சில்வர் ஜூப்ளி தான். சினிமாவா? ஒரு வேலை பண்ணலாம் சார். என்ன? ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்ல சந்திக்கலாம் சார். காட் பிளஸ் யூ. தேங்க் யூ. அம்மா அம்மா டேய் கரெக்டான டைமுக்கு வந்து காப்பாத்துறடா. இல்லனா அவன் என் காது ட்ரம்மையே கட்டி எடுத்துப்பான்டா. முதல்ல இந்த ட்ரிங்க் குடிச்சு ரிலாக்ஸ் ஆகுங்க சார். ட்ரிங்க் வேண்டாம், டின்னர் வேண்டாம், முதல்ல என் போட்டோ கூட நான் கிளம்புறேன். போட்டோலாம் பவர் ரெடி ஆயிடுச்சு சார். அற்புதமா வந்திருக்கும். எக்ஸலன்ட் போட்டோகிராஃபி. சூப்பர். ஃபேண்டாஸ்டிக். பியூட்டிஃபுல் லொகேஷன்ஸ். பிக்சரா கொடுங்க. எதுக்கு சார் அடிச்சுங்க? லொகேஷன் யாருக்குடா வேணும்? இதுல மனுஷங்க எங்கடா? மனுஷனா? இந்த போட்டோல மனுஷன் எங்க இருக்கா? கடலு, கடை, மண்ணு, செருப்பு இதை தவிர ஒண்ணும் இல்லையா? எதுக்கும் டேய் இங்க வாடா. இது யாரா? யாரு இங்க நிக்கிறாங்களா? அவங்க யாருன்னு சொல்லு. இவங்க எவ்வளவு என்லார்ஜ் பண்ணாலும் பிரேம்ல பெருக தெரியாது சார். தெரிஞ்சே ஆகணும்டா. எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். கூட தெரியணும்னா நெகட்டிவா அமெரிக்காவுக்கு அனுப்பி கிராபிக்ஸ் தான் பண்ணணும். அதுக்கு கண்ணா பின்னாலும் செலவாகும். என்ன செலவானாலும் பரவாயில்ல. அப்படின்னா ஓகே. தேவைன்னா உன்னோட ஸ்டுடியோவை வித்து வரவு. எனக்கு வெறி வந்தா நீ தாங்க மாட்டேன். சீக்கிரம் ஆகட்டும். ஆகட்டும். அடடா ஆகா. உள்ள ஒரு பிச்சுவாடும் வெளியே ஒரு பிச்சுவாடும். மொத்தத்துல நான் பிச்சுவாடா போறேன். ஆபீஸ் கிளம்பலாவா? எனக்கு உடம்பு சரியில்லடா. உடம்பு சரியில்லையா மனசு சரியில்லையா? ஏதோ டென்ஷன்ல தலைவலியா இருக்கு. தலைவலிக்குதா? அப்ப அமிர்தாஞ்சன் தடவை. நான் குழந்தையா இருக்கும்போது எங்க அம்மா அதான் தடவுனாங்க. அது பூச்சி மருந்துடா பெண்ண. அட கொய்யால இத்தனை வருஷம் கழிச்சு இப்ப தலை சுத்துதே. அவரை ஏன் டென்ஷன் பண்றீங்க? இந்த ஸ்ட்ராங் காஃபி குடிங்க, தலைவலி சரியா போயிடும். தேங்க்ஸ் மந்த்ரா. கொரியர் சார். மாமா யாரோ வந்திருக்காங்க. நான் போய் யாருன்னு பாத்துட்டு வந்துடுறேன். போயிட்டு வந்துடுறேன். என்னடா இவ்வளவு லேட்டு? டிராபிக் ஜாம் சார். மாமா உனக்குதான். எவ்வளவு பெரிய கொரியரா இருக்கு. அர்ச்சனா கிட்ட இருந்தா. ஏன்னா ஏதாவது கெட்ட செய்தி வந்திருக்கா? இது கெட்ட செய்தி இல்லம்மா, கெட்டி மேல செய்தி. மாமா இது ரொம்ப அநியாயம் மாமா. இவ்வளவு நல்ல நியூஸ் நீ மட்டுமே படிக்கிற. எங்க கிட்ட சொன்னா நாங்களே என்ஜாய் பண்ணுவோம்ல. இது என்ஜாய் பண்ற நியூஸ். பின்ன உடம்பு சரியில்லை ஒண்ணுலடா. எது என்னவா இருந்தாலும் என் பிளெஸிங் அர்ச்சனாவுக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லபடியா இருக்கணும்னு சொன்னேன். கல்யாணமே பிக்ஸ் ஆயிடுச்சு. அர்ச்சனா வந்த உடனே பெரிய பார்ட்டி வாங்கிடணும். ஏன் மாமா இப்ப கத்துனீங்க? பொண்ணுங்க கிட்ட பார்ட்டி கேக்குறேங்கறிய வெக்கமா இல்ல? அப்படியா? அப்ப அர்ச்சனா பர்த்டே பார்ட்டி கொடுத்தப்ப நீ ஏன் வாங்கிக்கின? அது இல்லடா, அந்த பார்ட்டியை நாமளே கொடுத்தா நல்லா இருக்கும்ல. எது என்னவானாலும் அர்ச்சனா ரொம்ப அதிர்ஷ்டசாலி. அப்படி போன உடனே அப்படி மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. Leave me alone. கிளம்புங்க. மாமா உனக்கு உண்மையிலேயே தலைவலி வந்துருச்சு. நான் ஃபேமிலி டாக்டருக்கு ஃபோன் பண்றேன். வீட்ல பாதி தருது நீதாடா. அப்ப மீதி பாதி இதோ இது. சீ, இந்த வீட்ல நிம்மதியாவே இருக்க முடியல. இதுக்கு முன்னாடி லவ் கிடையாது கிவ் கிடையாதுன்னு பெருசா பில்டப் தான் கொடுத்தாருல. அதான் மனசுல இருக்கிற காதல நம்ம கிட்ட சொல்றதுக்கு இந்த அளவுக்கு தயக்கப்படுறாரு. எவ்வளவு நாள் இப்படி பைத்தியம் பிடிக்கிற வரைக்கும் சிட்டி ஃபுல்லா தெரிஞ்சு கடைசியா என்கிட்ட வந்து நல்லா கெட்டியா கட்டி பிடிச்சிட்டு மாமா நான் அர்ச்சனாவை பார்த்ததுல இருந்து பயங்கரமா காதலிக்கிறேன் மாமா. என் அர்ச்சனாவை எப்படியாவது சேர்த்து வை மாமா. இந்த மாதிரி அழுவது மட்டும் நிச்சயம். அந்த புண்ணியவா எவனோன்னு தெரியல, ஆனா அவன் தான் மாப்பிள்ளைன்னு உங்க மாமா நம்பிட்டாரு.
ஆகாசம் நீயும் தொட்டு அள்ளிக்கொள் தோளை தொட்டு தலையில் பெண்ணை தடவி அவைக்கு பிடிப்பேன் இமயமலையை கையில் தூக்கி தாங்கி பிடிப்பேன் காதலின் ரூட்டு மாறி போனால் அது குண்டக்க மண்டக்க தேர்ந்தல் கையை காட்டி பறந்து சென்றால் உடனே குட் பை சொல்லிட நண்பா பொண்ணு பின்ன புத்தி கெட்டு போன பின்ன சோகம் என்ன ஓகேனா ஓகே பாசு இல்லன்னா நெஞ்சம் பீசு வயசுக்கு ஓசி பாசு அது தாண்டா ரொமான்ஸ் ஒன் ஆன் ஒன் லவ்ல ஹிட் இல்லாட்டி கட்டிட வெட்டு போராடி லவ் கோல் போட்டா லைஃப் எல்லாம் சூப்பர் ஹிட் கையை பொறுத்து உருவம் மாறும் மலைகள் ஒன்று சிலைகள் வேறு மதிப்பு மாறும் கடலில் சென்று மேகம் பெய்தால் அந்த நீரின் சுவையோ உப்பு சிப்பி தேடி வானம் தூர அதில் கிடைப்பது நமக்கு முத்து இடத்தை பொறுத்த நிஜங்கள் மாறும் மனதை பொறுத்த மாலை சேரும் ஓகேனா ஓகே பாசு இல்லன்னா நெஞ்சம் பீசு வயசுக்கு ஓசி பாசு அது தாண்டா ரொமான்ஸ் ஒன் ஆன் ஒன் லவ்ல ஹிட் இல்லாட்டி கட்டிட வெட்டு போராடி லவ் கோல் போட்டா லைஃப் எல்லாம் சூப்பர் ஹிட் Once more. What's your name? Subham. Wow. Mama. Be cool, man. Oh, mop. Oh, chai. என்ன செய்றீங்க? Okay, finish. Mama, you are too much. Sorry. சரி, வாய் தர. Come on. மிஸ் ஆயிடுச்சு. கடவுள் மாதிரி வந்திருக்கீங்க. நீங்க தான் சார் ஹெல்ப் பண்ணணும். பில்லு கட்ட காசு இல்ல போலகுது. நம்மளோட பெரிய பிச்சை சார். பெடரோ உங்க பில்ல கூட நானே காட்டுறேன் சார். வாவ். என் பிரச்சனையை தீர்த்து வைங்க சார். What's your problem? நான் ஒரு பொண்ணை மனசார காதலிக்கிறேன் சார். லவ் ப்ராப்ளம். அப்ப அதிகமா செலவாகும். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல சார். நான் கொடுக்குறேன். வாவ். அப்ப ஷார்ட்டா 3 பேக்ல உன்னோட ஸ்டோரி சொல்லு. அச்சனாவுக்கு வேற ஒரு இடத்துல கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு சார். அதை கட் பண்ணி உங்க கூட பேஸ் பண்ணா தானே? அவ்வளவு இல்ல சார். நீங்க ஒதுக்கிட்டா போதும். மீ? ஆமா சார். அந்த மாப்பிள்ள வேற யாரும் இல்ல சார். நீங்க தான். ஓவரா சார் கடிச்சிட்டு யாரும் நினைச்சு என்கிட்ட பேசுறாங்க. சார் நான் சொல்றது கொஞ்சம் தெளிவா கேட்டு போங்க சார். ஓகே. மேட்டர் சொல்லு. ஜஸ்ட் a minute. பாருங்க சார். இது நீங்க தானே?
போட்டோ இருந்தது ஆனா பேர் இருந்ததுல இவன் தான் சரியான ஆளு கறக்குறேன் கறக்குறோம் அப்போ அர்ச்சனாவை நீ நிஜமா லவ் பண்றியா அர்ச்சனாவும் உன்னை லவ் பண்றாளா பண்றான்னு தான் நினைக்கிறேன் அதெல்லாம் போதாது இவ்வளவு நேரம் நீ சொன்னதெல்லாம் உண்மை நான் எப்படி நம்புறது ப்ரூவ் இட் நீங்க நம்பணும்னா நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க நான் சில क्वेश्चंस கேட்பேன் कौन बनेगा करोड़पति टाइप கரெக்ட் ஆன்சர் பண்ணிட்டா உன்னி அர்ச்சனாவை ஜாயின் பண்றேன் கிடைக்கு சார் நோட் தி பாயிண்ட்ஸ் ओके அர்ச்சனாவை ஃபர்ஸ்ட் டைம் நீ எங்க பார்த்த கோவா படிப்பு ஃபேஷன் டெக்னாலஜி அர்ச்சனா இப்ப எங்க இருக்கா படிச்சல ஃபாதர் ராஜசேகர் ரிட்டையர்ட் மேஜர் அர்ச்சனா ஃபேமிலி ரிச்சா ஆவரேஜா புவரா ரொம்ப ரிச் இந்த டீடைல்ஸ் போதும் ஒரு டவுட் உனக்கு இவனை பத்தி ஏதாவது தெரியுமா தெரியாது சார் மாமா நம்ம தரித்திரத்தை அவன் கிட்ட அமிச்சிட்டு அவன் அதிர்ஷ்டத்தை நம்ம வாங்கிக்கலாம் உன்னையும் அர்ச்சனாவையும் சேர்க்கணும்னா அமெரிக்கால இருக்கிற என் பேரண்ட்ஸ்க்கு முதல்ல இந்த விஷயத்த சொல்லணும் அதுக்கப்புறம் அர்ச்சனாவோட பேரண்ட்ஸை எப்படியாவது ஒத்துக்க வைக்கணும் ஆனா சொல்லுங்க சார் தங்குற ஹோட்டல் பில்ல செட்டில் பண்ணணும் பார் பில்ல செட்டில் பண்ணணும் அமெரிக்கால வந்து இவங்க அப்பா அம்மா அனுப்புற டிடி வேற இன்னும் வந்து சேரல இதெல்லாம் பே பண்ணனா ஒரு 3 to 4 lakhs ஆகும் சார் அந்த பணத்தை நான் கொடுக்குறேன் நோ 5 lakhs தானே சார் ஐயா 5 lakhs நானே தரேன் இதாங்க சார் 5 lakhs பைக் ப்ளீஸ் நோ 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 ப்ளீஸ் உடனே படிச்சேரி கிளம்புங்க ஓகே ஃப்ரெண்ட் அர்ச்சனா விஷயத்தை நீ மறந்துடு நான் பாத்துக்கிறேன் பாத்துக்கிறீங்களா கூல் டவுன் எவ்வளவு நல்லவர் காமராஜ் நான் ரோசியை லவ் பண்றேன் ஆனா அவ உங்க மாமா பின்னாடியே சுத்திட்டு இருக்கா ஏதாவது பண்ணி எங்க ரெண்டு பேரும் சேர்த்து வையா நீ செத்து போனா மந்திர வயித்திலே போற ஓஹோ இங்க பாரு ஃபனி உனக்கு அறிவு கம்மி ஆணவம் ஜாஸ்தி அங்க என் மாமா அர்ச்சனா காதல மூழ்கி நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கான் சோ நீ எதுக்குமே கவலைப்படாத அந்த ரோஸும் உனக்கு தான் அதோட முள்ளும் உனக்கு தான் நிஜமாவா இவ்வளவு பெரிய குட் நியூஸ் சொல்லி இருக்கீங்க அங்க பாருங்க மதன் கூட அனிதா அதுவே ஸ்டைலே காட்டல ஹாய் ஹாய் பனை உங்க மாமா அர்ச்சனாவை லவ் பண்றேன்னு சொன்னா ஆனா அவன் என் ரோசியை கட்டி பிடிச்சி ரூமுக்குள்ள அழைச்சிட்டு போறான் அது வந்து அர்ச்சனாக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு டப்புனு ரோசி இப்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் சுமாரியா வெட்டிங் கார்டை பார்த்து அழுதுட்டு இருப்பான்னு நினைச்சா இவன் தான் வயகரத்தின மாதிரி டெம்போட அழுதுகிட்டு இருக்கான்